ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று வாங்கினேன். இங்கே பாருங்கள், நான் வாங்கின வீடு தான். இது ஒரு ரூம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெலிஜாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி மொத்தம் நானும் என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சோம். இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ரூம் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், பெயிண்டிங் பண்ணோம். இந்த வீடுலாம் ரொம்ப மோசமாக வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இது ஒரு லைட்டு ரொம்ப ஒரு மோசமாக வச்சுருக்கிறாங்க. இது பாருங்கள், இது எதாவது வைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப இப்படி தான் இவங்கெல்லாம் குடும்பம் பண்ணதில்ல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த வீட்டுக்காரோட இது பார்த்தீங்கன்னா நிறைய பொருளுக்கு இது கையிலங்கடையில் போடணும். இதுதான் ஹாலு. இது பாருங்கள், இதுதான் ஹாலு. இது பக்கத்தில் ஒரு ரூம். இது பாருங்கள், பக்கத்தில் ஒரு ரூமு. என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமாக ஒரு வச்சுருக்கிறான் ரூமை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணும் வீடெல்லாம். இது பாருங்கள், இந்த ஸ்லாப் கட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்பை மொத்தம் நாளைக்கு மொத்தம் இடிச்சிடுவோம். இது ரொம்ப எப்படி தான் அவங்கெல்லாம் எப்படி இருந்தால் இந்த வீட்டில் இருந்தால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாங்க இந்த வீட்டில். இது மட்டும் இல்லை, மாடியிலே இது வீடு காமிக்கிறேன் பாருங்கள். கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். நீ காப்பீங்களா இல்லையா? லேட்டாமா எல்லாம் நினைச்சு வை. நினைக்காத வைக்க தனியா வை. தவிர கலவு இல்லாத தனியா நினைச்சு தமிழ் சொல்ல தனியா ஆட்கள் தனியா வை. புரியுதா? இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா மாடி மேலே தான் போய் நிற்கிறோம். இது பாருங்கள், மாடி மேலே டேங்கு இருக்குது. இது ஒரு பாத்ரூமா. இன்னொரு பார்த்தீங்கன்னா இது பாத்ரூம் மாதிரி தெரியல, என்னவோ இது மாதிரி இது அசிங்கமாக இது பார்க்குறதுக்கும். கதவு மூடிடலாம். ஆனால் தண்ணியெல்லாம் எந்த குறையும் இல்லை. தண்ணியெல்லாம் வருது, தண்ணியெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம். மேலே வண்டிக்கிறோம். சின்ன ஹாலு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொத்தம் இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணோம். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங் பண்ணோம். இது ஒரு ரூமு. மேலே பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இது ஒரு ரூமு. மொத்தம் இதெல்லாம் எடுக்கணும். நிறைய குப்பை தான் இருக்குது. வீடு அவங்க எப்படி தான் வச்சா ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா இவங்க குடும்பம் நடத்தினாலும் என்ன ஏற்றுனது ஒன்றுமே புரியுமா. அந்த மாதிரி ஒரு வீடு ரொம்ப அலங்கோரமாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் வீடு ஓகே தான், நல்லா தான் இது. இது மொத்தம் இது பாருங்கள், இதெல்லாம் பெயிண்டிங் பண்ண வச்சுங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். பெயிண்டிங் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா தான் இது வீடெல்லாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டேன். அதுதான் எனக்கு கடவுள். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி சொன்னோம். ஏன்னா எனக்கு எல்லா மதம் எல்லா கடவுளும் ஒன்று தான். எல்லா கடவுளும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வீடு. ஏன்னா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருந்தால் தான். இப்போ நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேஸ்திரிங்களா இருந்தாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் கப்பு அந்த அதாவது பார்த்தீங்கன்னா லெட்டிங் போகிற மட்டும் தான் கீழே இருக்குது. மேலே அந்த இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மாடி மேலே, அது பாத்ரூம். கீழே லெட்டிங்கு போகணுமா, மறுபடியும் குளிக்கிறது எல்லாம் மாடி மேலே தான் வருமா. என்னத்துக்கு அது சொல்லி என்ன பண்ணேன், மேஸ்திரிங்களை வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமும் லெட்டிங் இதுவும் ஒன்றா இருக்கும்னு சொல்லி நான் தான் அட்டாச் மாதிரி இது ரெடி பண்ணலான்னு மேஸ்திரி வச்சு வேலை வாங்கிக்கிறேன். ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தண்ணி ப்ராப்ளம் எந்த குறையும் இல்லை. வீட்டில் இந்த மெயின் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்கினது பார்த்தீங்கன்னா வீட்டில் போர் இருக்குது. போர் சுவிட்சு போட ஆட்டோமேட்டிக் தண்ணி நல்லா செம்மையாக வருது. தண்ணிலாம் தண்ணி கஷ்டம் எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தண்ணி தான், தண்ணி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் அது பூசை வரலாம், அதெல்லாம் பண்ணணும். சரி, அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலான்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கட்டிட்டு இன்னும் இது சமைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணோம், ரெடி பண்ணோம். சமைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி சிலிண்டர் கேஸ் வைக்கிற மாதிரி அது ரெடி பண்ணோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மாடி மேலேயே இருக்குது. இப்போ நான் மாடியில் தான் இருக்கிறேன். மாடி மேலேயும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த இது ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே 2 குடும்பம் இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க. கீழே சின்ன அண்ணனும் பெரிய அண்ணனும் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ எல்லோரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணோம். பூசை இல்லை இதெல்லாம் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணோம். இதெல்லாம்
ஏதோ எனக்காக நான் வேண்டிக்கங்க சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.